அது சூப்பராக இருக்கு. என்னண்டா இது ஒரு வெரி ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்த ஒரு சாப்பாடு. இது வந்து நார்மலாக ஜிம்முக்கு போகிற ஆக்கள், எக்ஸசைஸ் ஆக்கள், நார்மலான ஆக்களும் படிப்பாக சாப்பிடலாம். இந்த இதை வந்து நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து பிரிஞ்சு போய் யூனிவர்சிட்டியில் அங்கே இங்கேன்னு சொல்லி படிக்கிற ஆக்கள், பேச்சுலர்ஸாக இருக்கிற ஆக்கள், இவையில் வந்து இதை செய்கிறதுக்கான நேரம் போகாது. ஒரு 5 நிமிஷம் வரும். 5-10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு நீங்கள் வச்சுட்டீங்க லட்சத்தோடு சாப்பிட்டுக்கலாம். பானோட, சோத்தோட, நீங்கள் எதோட விரும்பினாலும் நீங்கள் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட முடிய விட்டு ஒரு கச்சல், என்ன சொல்றது, நாங்கள் ஒரு கச்சல் குணம் பெறுது. பிகாஸ் அந்த நல்லெண்ணெயால். மற்றபடி இது வெரி ஹெல்த்தியான ஃபுட். ஓகே, இது எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸ்பெஷலாக யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து விடுவோம். கொண்டு ஃப்ரிட்ஜ்லேயோ எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிடலாம். வடிவாக தேவையான நேரம் தேவையான மாதிரி சாப்பிடுவோம். அதை விட எல்லாத்துக்கும் முக்கியமாக நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. ஹெல்த்தியான சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது. அது அந்த ஹெல்த்தியான சாப்பாடை செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் கொண்டே வச்சு சாப்பிடணும். அதோட இந்த எப்படி செய்யறன்றதை இந்த பின்னுக்கு நம்ம வீடியோவை போட்டிருக்கோம், பாருங்க. பார்த்து வடிவா செஞ்சு டேஸ்டா சாப்பிட்டு போலாம். ஓகே, இது ஊற வச்சு பிறகு வடிவா அவிச்சு எடுத்த கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலையில் ஒரு பேஸ்ட் ஒன்று செய்ய போகிறோம். ஹோமோஸ் செய்ய போகிறோம். பாருங்க என்ன செய்யறேன். இந்த ஹோமோஸ் செய்யறதுக்கு தேவையான சாமான், அந்த கொண்டக்கடலைக்கான தேவையான சாமான் இந்தாங்க. ஒனியன் உண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 காஞ்ச மிளகா, பொட்டுக்கடலை, இது கசு நட்ஸ், கடலைப்பருப்பு, தேங்காய்ப்பூ. தேங்காய்ப்பூ கொஞ்சம் உண்டுனா போடுங்க. ஓகே, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான சாமான். ப்ளஸ் கொண்டக்கடலை, இவ்வளோ தான் இந்த ஹோமோஸுக்கு தேவையான சாமான். ஓகே, தாய்ச்சி காஞ்ச உடனே நல்லெண்ணெய் விடுங்க. கொஞ்சம் இந்த கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சு வர கொஞ்சம் கடுகு போடுங்க, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் நச்சீரகம், அதை விட டபுளாக கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. இப்படி கொதிச்சு வரைக்க முதல் வெங்காயத்தையும் உள்ளியையும் போடணுமா. வெங்காயம், உள்ளி, இந்த சொல்லி இஞ்சி இவ்வளவு முதல் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர மட்டும் கிண்டணும். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஒனியன் இது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு. அதாவது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வேற இல்லை, ஆனால் நல்லா வதங்கி அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வருது. இந்த பதத்துக்கு வந்த உடனே என்ன செய்யணும்னா, சொல்ல மறந்துட்டேன், இந்த கருவேப்பிள்ளை கொஞ்சம் போடணும். தேவையா கருவேப்பிள்ளை கொஞ்சம் போடுவோம். இந்த டைம்ல கருவேப்பிள்ளையும் போட்டு அதோட சேர்த்து எங்களோட இந்த காஞ்ச மிளகா 4 எடுத்து வச்சோம். இந்த காஞ்ச மிளகா 4, பொட்டுக்கடலை, இந்த கசு நட்ஸ், பருப்பு எல்லாத்தையும் போடுவோம். உண்டா போட்டு தேங்காய் பூவையும் போடுவோம். இதெல்லாம் போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ டக்குன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வடிவாக கிண்டணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டோன்னா இந்த இப்படி வரும். இப்போ நல்ல ஸ்லோ ஃபயரில் விட்டுட்டு கொஞ்சம் மெல்லமாக கிண்டி கொண்டே இருக்கணும். இதோட சேர்த்து என்ன செய்யணும், இப்போ தான் உப்பு போடுவோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நான் ஒரு கடலைக்கும் உப்பு போட்டிருக்கிறோம். அப்படி அவிக்கும் கடலைக்கெல்லாம் உப்பு போடுவீங்க தானே. அப்போ இதுக்கு தேவையான உப்பு, இவ்வளோ ஒரு கல் உப்பு நான் போடுறேன். ஓகே, தேவையான உப்பை போட்டுட்டு அந்த உப்பு போடைக்க கொஞ்சம் நான் போடுறேன் இந்த அளவு அஜினமோட்டோ போட போகிறேன். ஓகே, இப்போ அஜினமோட்டோ பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. நான் கூட எல்லா சாப்பாடும் கொஞ்சம் போடுறேன். ஆனால் அஜினமோட்டோ போடைக்க ஒரு விஷயத்தை வடிவாக கவனிக்கணும். நீங்கள் சரியான அளவு போடாமல் போட்டிங்கன்னா சாப்பாடை பழுதாக்கி போடும். இப்போ அளவாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அளவு மாறிச்சுன்னா சாப்பாடை டோட்டலாக பழுதாக்கி போடும். இப்போ அது போடுறதும் போடாதும் உங்களோட விருப்பம். அது உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் போடுறோன்னா கொஞ்சமாக போடுங்க, அளவாக போடுங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பதத்துக்கு வந்துச்சு. இந்த பதத்துக்கு வந்தது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டிங்கில் பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டுல்ல. தேங்காய் பூ அதெல்லாம் சேர்ந்து வறுபட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரும்ல. இந்த பழத்தில் பாருங்க நல்ல ஒரு வாசம் வரும். தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து வறுத்து
வரைக்கும் அது நல்லெண்ணெயோட சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வரைக்கும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு இதை இன்னொரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு உண்டப்படலையும் உண்டா போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ஹோமோஸ் ரெடி. ஒரு அரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம் இப்படி வர வேண்டும். அரைச்சி எடுத்த ஹோமோஸ் ரெடி. இதுக்கு என்னென்றால் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே நல்லெண்ணெய் வந்து பாருங்க, இந்த நல்லெண்ணெயில் ஒரு 20 cl நல்லெண்ணெய் விட்டு தான் இதை அரைக்க வேணும். அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் விட்டு வரும். ஓகே.